வணக்கண்ணே. அடியாத்து என் மருமக வருதே. தம்பி வாங்க தம்பி. வணக்கத்தை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணன் மதினி ஜெயக்குடி எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. வாங்க தம்பி. அடி வைரச்சல ஒண்டி புலி இந்த கத்துறா வாங்கடா. யார் வந்திருக்காங்க வந்து பாருங்க. பாத்தியா அண்ணன் கொடுத்த ஐடியா வேலை பார்க்குதா? முழிக்கிறத பாரு. அதுக்கப்புறம் ஆடு மாதிரியே வந்து நிக்கிறான் பாரு. திருசம்பளம் சிலிப்பு வேற. அண்ணே அப்படியே ஆஞ்ச பொண்ணுன்னு. வா வா குடி போய் அப்புறம் குடிச்சிடுவோம். அட சீக்கிரம் வந்து தொலைங்கடா. வர நீ வந்திருக்காருல. என்ன மாப்பிள்ளை என்னைய பார்க்க வந்தியா? இல்ல மாமா பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ அது எங்கிட்டு போய் தெரியுதோ. இருங்க தேடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரேன். ஏ பெரியாத்தா இழுத்துட்டு வரதுக்கு எங்க பெரிய பையனை எருமை வாடா. என்ன பேசி பேச? அடியே என்ன அவசரப்பட்டு ஆளுகளை மாத்திப்பிட்டியா? ஏய் மக்க மாமா, நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னு பைய இந்நேரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். எல்லா வேலையுமா? யாரு வந்திருக்கான்னு பாரு. அப்பா அப்பா பெரியப்பா. அண்ணே அண்ணே அடுத்தது என்ன படம்னே? இப்பதான் பார்த்தோம்ல படம். போன அதுக்கும் நீ தானே நான் டைரக்டர். சங்கர் மாதிரி பெரிய டயர் டக்கர். ஏய் போடி இவர் பெரிய கலெக்டர். முகரைய பாரு. வணக்கம் மாமா. இங்க என்னடா அங்க பாரு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. யோ அங்க என்ன பாருவே மருமகனை பார்த்து பேசு. மாமா நேற்று திருவிழாவில் இருந்த தப்புக்கு உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். ஆமையா கூட்டம் கும்பல்ல வச்சு கும்புங்க, தனியா வந்து மன்னிப்பு கேளுங்க. ஆமா கூட்டம் கும்பல்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே. பெரியப்பா இங்க பாரு. நம்ம வம்சத்திலே அதிகமா படிச்சவரு, அதுவும் 8வது வரைக்கும் படிச்சு போட்டு உங்ககிட்ட பண்பா பணிவா மன்னிச்சுக்கன்னு வந்து நிக்கிறாரு. பெரிய மனசு எத்தனமா மன்னிக்காம நீ பகபா புகபாங்கிற. எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்ல. எதையாவது பேசி வம்பளுக்காம விட்டு தொலையா. அப்பா பாவம்பா மாமா, அது என்னப்பா செய்யும்? எல்லாம் கூட்டம் போட்டு பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஐயா சாமி, நான் உன்னை மன்னிக்க வேணாமியா, நீயும் ஒப்பனு சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க. ஆளை விடுங்கடா சாமி, உங்க சங்காத்தமே வேணாம்னு தாண்டா ஒதுங்கி போய்க்கிருக்கேன். அடிய வைரச்சல மாப்பிள்ளை அந்த விஐபி பாக்ஸ்ல கூட்டி போய் உட்கார வை. நல்ல படம், குடியிருந்த கோயில் பார்த்துட்டு போட்டோம். சரிம்மா வா மாமா, நம்ம படம் பார்க்கலாம். நல்ல குடும்ப சித்திரம் இன்றே காணுங்கள், விளங்கிரும். இந்த பானை எம்புட்டு? 25 ரூபாமா. நல்ல பானை தானே? கெட்டியான பானமா, இரும்பு சட்டி மாதிரி இருக்கேன், கீழே போட்டாலும் உடையாது. கடி மண்ணு மரம் மண்ட. ஐயோ என் பானை போச்சு. முசடு மூஞ்சி பாரு. என்னடி பானைக்கல்ல பானையை போட்டு உடைச்சிட்டு இருக்கவ, இங்க என்ன பண்ற? பானை கடையில என்ன பண்ணுவாங்க? பானைதே வாங்குவாங்க. உனக்கு எதுக்கு மண் பானை? வாடி வெள்ளி பானையை வாங்கி தரேன். ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறவளுக்கு இந்த மண்பானையே போதும். என்னடி சொல்ற? ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறியா? ஆமா, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு. என்னடி குண்ட தூக்கி போடுற? இன்னும் இருக்குடி. ஏண்டி மொரமாப்ல நான் ஒருத்தர் இருக்கும்போது உங்க அப்பா எப்படி இன்னொருத்தருக்கு பேசி முடிப்பா? கோவத்தை பாரு. உன் அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? இந்த ஏற்பாடு பண்ணதே எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனுக்கு உங்க அப்பா புத்தி கிடையாது. மாப்பிள போட்டு உனக்கு எங்கடி போச்சு அறிவு? போன வாங்க சொன்ன. ஐயோ ஏய் பாக்காத, கண்ணை குத்திடுவ. எங்கடி உங்க அப்பா? புண்ணாக்க தலையா? அப்ப கரிசு காட்டுல இருக்கு. ஓ இந்த மாமா வரான்னு சொல்லு. போ போடினா போடினா. முதலாளி என்னடா என் பானை காசு? அப்ப வாழ்க்கைய போச்சு உனக்கு. பாடம்
மாமா வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தம்பி இந்த பக்கம்? சும்மா மாமா பார்த்துட்டு போலான்னு. அப்படிங்களா? என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஏய், ஐயோ சும்மா இரு. எந்திரி. எங்கடி உங்க அப்பா பார்த்த அந்த ஆட்டுக்கார மாப்பிள்ள? ஐயோ அதுவா? அது பாரு, அங்க பச்சை தொண்டு போட்டுட்டு அழகா கருப்பா ஒருத்தர் நிக்கிறாருல்ல, விஜய் மாதிரி. அவர்தான் என்னோட மாப்பிள்ள. இந்த கருவாய் தான் உனக்கு மாப்பிள்ளையா? ஆமா. இருடே, உன்னையும் உங்க அப்பனையும் சேர்த்து கவனிச்சுக்கிறேன். என்னங்க, சீக்கிரம் வாங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு. ஐயோ, அப்பா வராரு. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. தங்கச்சி மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா. உட்காருங்க மாப்பிள்ள. இருக்கட்டுங்க மாமா. என்ன மாப்பிள்ள? அடியே மாப்பிள்ள கொஞ்சம் குடிக்க மோர் குடுறி. இதை தரங்க. சொல்லியா, என்ன விஷயம்? யாரோ ஆண்டிப்பட்டி ஆட்டுக்காரனை பேசி முடிச்சதை கேள்விப்பட்டேன். ஆமா மாப்பிள்ள, இப்ப அதுக்கு என்ன? மாட்டினியா? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்க தங்கச்சி மைய நானு குத்துக்கல்லாட்ட நான் ஒருத்தர் இருக்கும்போது எவனோ ஒரு ஆட்டுக்காரனை பேசி முடிச்சது. மாப்பிள்ள, என்னையா நீ சொல்ற? ரெண்டு பேரும் மாறி மாறி குழம்புங்க. இந்த ஆட்டுக்காரன் தான் வருஷம் வருஷம் நம்ம வயல்ல கடை போடுறவனுங்க. இந்த வருஷமும் கடை போட இவங்கள தான் பேசி முடிச்சிருக்கிறேன். இதுல மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு நீ கிறு குத்திட்டியா? ஏமாந்தியா? மாப்பிள்ள, என்னையாச்சு? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை ஓசியில கடை போட பேசியிருந்தேன். நமக்கு எதுக்கு மாப்பிள்ள ஓசியில? நம்ம கொடுக்குற காசுல ஏதோ ஒரு குடும்பம் பொழைச்சிட்டு போகுது. மாமா, நேற்று நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டு என்ன மாப்பிள்ள பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் அதை எப்பவும் மனசுல எல்லாம் வச்சுக்கிறது இல்லை மாப்பிள்ள. அப்பாடா. அப்ப நான் போயிட்டு வரேன் மாமா. சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. வராத. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அடியே, எனக்கு கொஞ்சம் மோர் கொடுறே. இந்தாங்க. ஏய் மாப்பிள்ள, நீ செலவு ஓன் செலவுடியே. கடைசியில் போகும்போது காசு சொல்லிட்டு கண்ணை நோண்டி பிடிவேன். மாப்பிள்ள, நீ எவ்வளவு வேண்டாலும் முடியா மாப்பிள்ள. நானா நீ ஆண்டி குடிச்சு பாத்துக்கிறோம்டா மாப்பிள்ள. இது காலம் பிடி சரக்கு, இதை போட்டா ஏறப்பலானே ஓட்டலாம் முடியாது. வந்து சாராயம் ஆட விக்கிற அந்த சாராயம் விற்க கூடாது உனக்கு எத்தனை வருஷம் சொல்றது? வல்லரசே, கல்லு கல்ல கட்டி அடிச்சாலும் எவனா கேப்பா? மாப்பிள்ள, கைய கால கட்டி போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி போடியா. வல்லரசே, யாரா என் அண்ணன் மேல கைய வச்சு உங்க அண்ணன் பெரிய வீரவாண்டிய கட்ட போமே. இனிமே எங்க சந்தைக்குள்ள யாரா சாராயம் விற்கிறதோ குடிக்கிறதோ பார்த்தா கைய கால உடைச்சு போடுவேன். வாடா தருதல.